வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக்ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் பார்ட் 23. இந்த வீடியோவை நான் கொஞ்சம் ரொம்பவே லேட்டா போட்டேன். ஒரு சில காரணங்களால வீடியோ போட முடியல. அது ரொம்ப சாரி. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாமா? Wake up to reality. Uchiha Sasuke. 俺は波風湊。内葉イタチ。渦巻ナルト。内葉マドラだ。 Nothing ever goes as planned in this accursed world. இங்கதான் தொலைச்ச எப்படா தொலைச்ச ஜஸ்ட் நவ எதடா தொலைச்ச ஹார்ட் தலைவா என் தெருல என் இதயத்தை தொலைச்ச. இந்த வீடியோ என்ன சொல்றது, நானே என் ஹினாட்டா கிட்டச்சு நானே என் ஹார்ட்டை வந்து ஹினாட்டா கிட்ட தொலைச்சிட்டேங்க. நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி நிறைய பசங்க ஹினாட்டா கிட்ட அவன் ஹார்ட்டை தொலைச்சிட்டு நிக்கிறானுங்க. என்ன மாதிரி நீங்களும் ஒருவேளை ஹினாட்டா கிட்ட ஹார்ட்டை தொலைச்சிட்டீங்கன்னா ஹார்ட்டை தொலைச்சிட்டேன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓ மை காட், இட்டாச்சி கிட்ட ஸ்ட்ரெஸ் மார்க் இல்லைன்னா அவர் இப்படி தான் இருப்பாரா? ஸ்ட்ரெஸ் மார்க்னா கண்ணுக்கிட்ட அந்த கோடு மாதிரி வரும்ல, அந்த மாதிரி நம்மளுக்கு கூட இருக்கும். கண்ணு கீழே அப்படியே ரவுண்டா ஒரு கோடு மாதிரி போகும்ல, அதுதான் ஸ்ட்ரெஸ் மார்க். நான் இந்த யூடியூப் சேனலை எப்போ ஓப்பன் பண்ணணும் அப்பதாங்க எனக்கு ஸ்ட்ரெஸ் மார்க்கே உருவாச்சு. ஏன்னா நைட்டு தூங்காம வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருப்பேன். அதனாலேயே கண்ணுக்கு கீழே ஸ்ட்ரெஸ் மார்க் வந்துருச்சு. ஸ்ட்ரெஸ் மார்க் இருந்தாலே அழகே குறைச்சு விட்டுருங்க. இட்டாச்சி வந்து ஸ்ட்ரெஸ் மார்க் இருக்கும் போதே ஹேண்ட்ஸமா தான் இருந்தாரு. ஸ்ட்ரெஸ் மார்க் இல்லைனாலும் அவர் ஹேண்ட்ஸமா தான் பயங்கரமா இருக்காரு. ஆனா நம்மளுக்குலாம் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை. நம்ம ஸ்ட்ரெஸ் மார்க் இருந்தாலும் ரொம்ப கேவலமா தான் இருப்போம். ஸ்ட்ரெஸ் மார்க் இல்லைனாலும் நம்ம சுமாரா தான் இருப்போம். 暁は集った。サソリ、デイダラ、オロチマ、そしてゼツ。 இந்த குழந்தை தான் அக்காட்சிக்கியோட நியூ மெம்பரா? எனக்கு தெரிஞ்சு இந்த குழந்தைக்கு இருக்காது. இந்த குழந்தைக்கு ஒரு அம்மா அப்பா இருப்பாங்க பாருங்க, அவங்க தான் கண்டிப்பா அக்காட்சிக்கியோட புது மெம்பரா இருக்கணும். பின்ன எவ்வளோ பொம்மை, எவ்வளோ ஸ்டிக்கர், எவ்வளோ லைட்டு. என்னை விட சரியான நருட்டோ பைத்தியமா இருப்பாங்க போலயே. ஆமாங்க, கக்காஷி வந்து சாஸ்கேக்கு ஒரு நல்ல டீச்சரா இருப்பாரு. அவருக்கு தெரிஞ்ச நிறைய விஷயத்த சொல்லி கொடுப்பாரு. ஆனா ஷிப்புடன்ல இவங்க ரெண்டு பேரும் மோதலுக்கான நிலைமை வந்துருச்சு. அந்த பேட்டில மட்டும் காட்டி தான் நடந்திருக்கோங்க. ஆனா என்ன, குறுக்கால நருட்டோ வந்து டாக்னோ ஜுட்சுவை போட்டிருப்பான் சாஸ்கேக்கு. இந்த வீடியோக்கு வந்து ஒரு பாட்டு போட்டு தான் நல்லா இருந்திருக்கும். ஆனால் என்ன, அந்த பாட்டை போட்டால் தான் அந்த காப்பிரைட் அடிக்கிறானே அவன். ஏற்கனவே காப்பிரைட்டால பல கஷ்டங்களை நான் அனுபவிச்சுட்டேன். ஐ ஆம் சோ சேட். ஆமா, என்ன யாரு அடிச்சதுப்பா? நான் பார்த்தேன். பார்த்ததுக்கு எப்படியா? இட்டாச்சி அதிகபட்சம் சொல்லாம நான் பார்த்து தாண்டா இனிமையே முடிப்பாரு. எவனாவது இட்டாச்சியோட கண்ணை பார்த்தானுங்க செத்தானுங்க. உங்க பாதம் பட்ட இடத்துல நான் படுத்தே தூங்குவேன். உங்க பாதம் பட்ட இடத்துல நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன். உங்க பாதம் பட்ட இடத்துல நான் உங்க பாதம் பட்ட இடத்துல என்னடா அது பாதம் பட்ட இடத்துல நருட்டோவும் ராக்லையும் பயங்கரமா சாக்குரா கிட்ட வலியிறானுங்க. ஆனா என்னதான் பண்ணாலும் சாக்குரா தான் இம்ப்ரெஸ் ஆகலையே. அவ தான் சாஸ்கே லவ் பண்றாள. சரி அதெல்லாம் ஓகே. அது என்னடா பின்னாடி ஜோரோ சாஞ்சில இருக்காங்க. அந்த மஞ்சள் கலர் முடி வச்சிருக்கோம் சாஞ்சி தானே. நிறைய மீம்ஸ் வீடியோல வந்து நான் வந்து ஜோரோ தான் தொலைஞ்சு போன மாதிரி நிறைய வாட்டி நான் பாத்திருக்கேன். ஆனா இதுல என்னடா புதுசா சாஞ்சிலாம் இருக்கான். இவன் பேர் வந்து சாஞ்சி, எனக்கு சரியா தெரியல. சாஞ்சியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நாமெல்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருப்போம்ல, அப்படி ஸ்கூல் படிக்கும் போது வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு பிடி பீரியட் வரும். அந்த பிடி பீரியட்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நல்லா ஜாலியா சந்தோஷமா விளையாடலாம்னு பார்ப்போம். ஆனா இப்ப குறுக்கால அந்த கௌஷிக் வந்தான்னு மாதிரி மேக்ஸ் சார்னு ஒருத்தன் 7.5 முக்கா வருவான். அவன் வந்து நம்ம கிட்ட வந்து ஸ்ட்ரைட்டா என்ன சொல்லுவானா, இருங்கடா பிடி சார் கிட்ட பீரியட் கேட்டு வாங்கிட்டு வரேன்டா அப்படின்னு நம்மள கடுப்பேத்திட்டு பிடி சார் கிட்ட இந்த பீரியட வாங்கிட்டு வந்துருவான். அப்ப நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் லாஸ்ட் பெஞ்சில தான் இருப்போம். அப்ப நாங்க என்ன தம்மா பண்ணுவோம், இதை தான் பண்ணுவோம். I hereby declare war on you all. The fourth great ninja war begins now.
இன்னொரு வாட்டி அந்த 7.5 முக்க மேக்ஸ் சார் மட்டும் பிடி பீரியட் எடுத்தான், நாங்க 4th கிரேட் நிஞ்சா வர ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கும், பாத்துக்கோ அப்படின்னு ஸ்கூல் பசங்க சொல்லலாம். ஆனா நான் அப்படி சொல்ல முடியாது. நான் ஸ்கூல் படிக்கும்போது இப்படி தான் சொல்லிட்டு கிடந்தேன். ஆனா நான் தான் இப்ப ஸ்கூலை முடிச்சிட்டேனே. அதனால இந்த வீடியோ வந்து ஸ்கூல் பசங்க வந்து படிப்பானுங்களே அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ செட் ஆகும். காலேஜ் பசங்களுக்கும் செட் ஆகும் நினைக்கிறேன். ஆனா எனக்கு மட்டும் செட்டே ஆகாது. ஏன்னா நான் வந்து காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். அதனால எனக்கு இந்த வீடியோ செட் ஆகாது. ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உண்மையிலே பிஜிஎம்மோட சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், பாட்டு போட்டால் தான் அந்த யூடியூப்காரன் நாய் காப்பி ரைட் அடிக்கிறானையா. நான் வேணா இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரி வேணா போடுறேன், போய் பாருங்க. சொல்லப்போனால் மடராவை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் சுகுணாவை ரெடி பண்ணாங்க போல. அதாவது இந்த கேரக்டர் உருவாக்குனாங்க போல. அவங்க 2 பேரோட பிஹேவியர்ஸும் லைட்டாக பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் மடரா வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக எல்லாரையும் கொல்லுவான். ஆனால் இவன் வந்து கொல்றதே வேலையாக வச்சிருப்பான். அந்த சுகுணா சும்மா டைம் பாஸுக்கெல்லாம் கொல்லுவாங்க இந்த சுகுணா. மடராவாது இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல பீஸை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் அப்படி நினைப்பாரு. மடரா வந்து எடுத்த முடிவு கரெக்டு தான். ஆனால் அவர் பண்ண செயல் தான் ரொம்ப ரொம்ப தப்பாயிரும். ஆனால் மடரா வந்து நல்லவனா கெட்டவனா கேட்டால் ஒரு பக்கம் நல்லவன் சொல்லலாம், இன்னொரு பக்கம் கெட்டவனு சொல்லலாம். ஆனால் இந்த சுகுணா பையன் இருக்கானே, இவன் மொத்தமும் கெட்டவன் தாங்க. இவன் சரியான 1ஆம் நம்பர் பொறுக்கி பையன். ஒருவேளை யாராவது சுகுணாவோட ஃபேன்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க, சும்மா ஒரு ஃபன்னு தான். You're already under my genjutsu. Mangekyo Sharingan. என்னடா ஒரு எலிக்குட்டிக்கு கூட கெஜெட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஒரு செகண்ட் அந்த பாம்பையே குழப்பி விட்டுருச்சு. ஆனா இந்த இட்டாச்சி கெட்டப்லாம் போறது ரொம்ப ரொம்ப ஓவரா. இந்தியா பாரு நருட்டோட ஆதார் கார்டு ஒரு வாட்டி எல்லாத்தையும் படிச்சு பாத்துருவோமா. பேரு நருட்டோ உசுமாக்கி, டேட் ஆஃப் பர்த் வந்து 10/10/2018. பையனா பொண்ணான்னு பார்த்தா பையன். பின்ன பையன் இல்லாம பொண்ணாடான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து கழுவி ஊத்தாதீங்க. ஆதார் கார்டு நம்பர் என்னன்னு தெரியுமா? ஆதார் கார்டு நம்பர் என்னன்னா 000022223333. ஒரு வழியா எல்லா டீடைல்ஸும் படிச்சு முடிச்சாச்சு. கடைசியா இதுதான் உண்மையான நருட்டோவோட ஆதார் கார்டு. மனிதர் உணர்ந்து கொள்ள என்னடா இது, கிருஷ்ணாவையும் ஒபிட்டோவையும் கலந்து வச்சு ஒன்று டிராயிங் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ராதாவையும் ரெண்டையும் கலந்து வச்சு ஒரு எடிட் பண்ணிட்டாங்களே. சூப்பர் சூப்பர் வரைஞ்சிருக்காங்க, செம்மையா வரைஞ்சிருக்காங்கப்பா. உண்மையிலே நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கை போட்டு தான் வரைஞ்சி வச்சிருக்காங்க. இதை நம்ம கண்டிப்பா கேலி பண்ணக்கூடாது. ஆக்சுவலா சொல்ல போனா நானே ஒரு ஆர்டிஸ்ட் தான். அதாவது ஆர்டிஸ்ட் சொல்ல முடியாது, ஆனால் நல்லா வரைவேன். அதனால வரைகிறது எவ்வளவு கஷ்டம், அதுக்கு கலர் கொடுக்கறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கும் தெரியும். ஆனா நான் வந்து டிராயிங் நோட்ல வரைவேன், இவர் வந்து போன்ல வரைஞ்சிருக்காரு, அவ்வளவுதான். இதை நான் வந்து என்னால் ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து டிராகன் பால் பார்த்தது இல்லை நான். ஆனால் எனக்கு கோகுவை பற்றி கொஞ்சம் தெரியும். அவர் வந்து சைதாமாவை விட ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக இருப்பார் நான் கேள்விப்பட்டேன். அதுவும் லைட்டை விட ரொம்ப வேகமானவரான். அவ்வளோ ஸ்பீடாக இருக்கிற மனுஷன் கண்டிப்பாக, அதாவது அவ்வளோ ஸ்பீடாக இருக்கிற கோகு கண்டிப்பாக இட்டாச்சியோட சுக்கியோமியில் மாட்டு வரான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச சான்ஸே இல்லை. ஏன்னா சுக்கியோமி கேஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இட்டாச்சி வந்து அவரோட சாக்கராவை வந்து எனிமியோட பிரெயின் செல்ஸ்குள்ள அனுப்பிச்சு அது சுக்கியோமியை உருவாக்குவார். ஆனால் இட்டாச்சியால் கோகுவை பார்க்கவே முடியல. பின்ன எப்படி கோகுவை தோக்கடிப்பாரு எனக்கு புரியலையே. எனக்கு தெரிஞ்சு கோகு வந்து சுக்கியோமியில் மாட்ட சான்ஸ் இல்ல. நான் சொன்னது உங்களுக்கு கரெக்ட்னு தெரிஞ்சா ஓகே, இல்லனா வேணா விடுங்க. நான் சொல்றது தப்புனே வச்சுக்கோங்க. அட பாவீங்களா, ஒரு செகண்ட்ல பைக்காக ரொம்ப கேவலப்படுத்தி விட்டீங்களாடா. ஆனா உண்மையிலே மடரா பார்த்து அவங்க பயப்படலாம் மாட்டாங்க. ஆனா தைரியமா சண்டை தான் போடுவாங்க. ஆனா மடரா அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாம போயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு புள்ளிங்கோ, என்ன மாதிரியே புள்ளிங்கோவா இருக்கணும். ஆமா, ஏன்னா அவங்க தான் கெத்து. நான் பெஸ்ட்னா காதுல கம்பல் குத்தின்னு இருப்பாங்க, ஒரு மாதிரி கலீஜியா பேசுவாங்க, கீஞ்ச பேண்ட் போட்டுன்னு இருப்பானுங்க, அதுக்கப்புறம் பங்கமா நடப்பானுங்க. அவ்வளவுதான். நீங்க கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்காது. உங்கள எத்தனை பேருக்குடா புள்ளிங்கோ சாக்குரா வேணும்? புள்ளிங்கோ சாக்குரா இங்க இருக்கா, வந்து எடுத்துக்கோங்க. எனக்கு புள்ளிங்கோனாலே பிடிக்காது, எனக்குலாம் வேணாப்பா. ஆனா இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்குலாம் புள்ளிங்கோ மாதிரி இருக்கிற பசங்களை தான் பிடிக்குது. என்ன மாதிரி ஒபிட்டோ மாதிரி இருக்கிற பசங்களை பிடிக்கிறது இல்ல. இருக்காங்க,
ஆனா என்ன சொல்றது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. புள்ளிங்கவை பிடிக்கிற பொண்ணுங்களா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு 65% கிட்டே இருப்பாங்க. மிச்சம் இருக்கிற 35 பொண்ணுங்க மட்டும் தான் ஒபிடோ மாதிரி இருக்கிற பசங்களை பிடிக்கும். ஆனா என்ன அந்த மாதிரி பொண்ணுங்களாம் கண்ணிலே பட மாட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஹினாட்டா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிட்டாங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ, நீங்க வந்து ஒரு நல்ல டைமண்டை வாங்கிட்டீங்க. அதை பத்திரமா காப்பாத்தி வச்சுக்கோங்க. என்ன மாதிரி சிங்கிள் பசங்களுக்கு எல்லாம் எப்போதான் டைமண்ட் கிடைக்குமோ கிடைக்காம போயிருமோன்னு பயமா இருக்கு. சரி பரவாயில்ல விடுங்க, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு மூடிட்டு கிடக்க வேண்டியதுதான். சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு 1K லைக் தெரிவிக்க விடுங்க. நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இன்ஸ்டா ஐடி இருக்கு, அங்க போயிட்டு மறக்காம நம்ம இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஐயோ பக்கத்துல வேற காக்கா வேற கத்துதுங்க, கடுப்பா இருக்கு. ஐயோ விட்டா பேசிட்டே போவேன். சரி ஓகே, பாய் பாய்.